இப்பொழுதும் எங்கள் அப்பாவுடைய தங்கச்சிகள், எங்கள் அப்பாவுக்கு ஆக்சுவலாக புக்ஸ் படி பார்த்தா 2 தங்கச்சி, ஆனால் உண்மையாகவே 3 தங்கச்சி எங்கள் அப்பாவுக்கு. அந்த 3 தங்கச்சிகளும் முன்பதாக வந்து ஒன்னர் பின் ஒன்றாக அவங்களுடைய சாட்சியை சொல்லுவார்கள். அழாமல் சொல்லுங்க அத்தை, சரியா? வாங்க 3 பேர் வாங்க. லின்சி அத்தை, பியூலா அத்தை அண்ட் பாப்பா அத்தை 3 பேரும் வந்து முன்பதாக வந்து அந்த சாட்சிகளை ஒன்றன் பின்னாக ஒன்றாக சொல்லுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அண்ணனை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே நான் சொல்கிறேன். நான் 5th 4th படிக்கும்போது எங்கள் அண்ணன் சென்னையில் இருந்தாங்க. எங்களுக்கு இந்த பண்டிகை டைம்லாம் ட்ரெஸ்ஸு எங்கள் அழகாக ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுப்பான் எங்கள் அண்ணன். நல்லா அருமையான ட்ரெஸ் எங்கள் அம்மா நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாருமே ஊரில் எல்லாருமே கேட்பாங்க, அருமையான ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஏன்னா எங்கள் அண்ணன் சென்னையிலேருந்து கொண்டு வந்து அப்படி எங்களை ட்ரெஸ் பண்ணது விஷயத்துலேருந்து தலை எப்படி வாரணும், ட்ரெஸ் எப்படி பண்ணணும், அப்புறம் ஃபேஸ். நான் கொஞ்சம் கருப்பாக இருப்பேன். அப்போ எங்கள் அண்ணன் என்னைய காக்காச்சிம்மா எங்கள் அண்ணன் என்னைய. அப்போ அதுக்கு கூட என்ன பண்ணுவானா எங்கள் அண்ணன் ஃபேர் அண்ட் லவ்லி, அப்புறம் நிறைய க்ரீம்ஸ் தான் நிறையா க்ரீம்ஸ் வாங்கி கொடுப்பான். என்ன சொல்லுவானா, அப்புறம் நிறைய அந்த ஸ்ப்ரே வாங்கி கொடுப்பான். என்ன சொல்லுவானா, எங்கேயாவது ஒரு இடத்துல புதுசாக ஒன்றை பார்த்துட்டு நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். போய் அங்கே போய் பேன் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய ஸ்ப்ரே வாங்கி கொடுத்துருக்கான். எப்பவும் ஸ்ப்ரே அடிக்கணும்னு சொல்லுவான். அப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லிலாம் எங்கள் அண்ணன் லாக்டோ கேலமைன் போடுவாங்க. அண்ணன் ஃபஸ்ட்டு எங்களுக்கு லாக்டோ கேலமைன் தான் போட்டு கொடுப்பான். லாக்டோ கேலமைன் போட்டு அதெல்லாம் நல்லா கலராக போட்டுக்கோம்மா. அப்புறம் என் வெட்டிங்க்கு லிப்ஸ்டிக் போடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. பியூட்டி பார்லரில் போய் எனக்கு லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்டாங்க. இதெல்லாம் பண்ணாங்க. ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. ஒன்று வந்தான், என்ன ஹேர் ஸ்டைல் இது அப்படின்ட்டு அப்படி இழுத்து விட்டான். அவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கு, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படி பண்ணுவான். தங்கச்சிங்க நல்லா இருக்கணும். அது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி பொண்ணு, எங்கள் இன்னொரு சித்தி அண்ணன் நம்ம டேனி அண்ணன், அந்த கே நகரில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் வீட்டில் நைட்டு 1 o'clock வரைக்கும் அப்படி பயங்கரமாக சிரிப்போம், சந்தோஷமாக இருப்போம், அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். அப்புறம் எனக்கு என்னமோ எங்கள் ஃபேமிலியில் நான் வந்து அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அண்ணன் வச்சுருந்தாங்க. அது மாதிரி ரொம்ப எல்லோரும் நல்லா ரிச்சாக இருக்கணும், நான் கோடீஸ்வரன் அப்படிம்பான். அதன்படி அவன் கோடீஸ்வரன் தான். இனி சும்மா கிண்டல் பண்ணான், தங்கச்சி நீ எங்கேயோ போயிட்டா தங்கச்சி அப்படிம்பான். ஏன்னா அந்த வீடு கட்டும்போது ரெனோவேட் பண்ணும்போது அண்ணன் நிறையா பிளான் கொடுத்தான். என் பையன் நிறையா பண்ணான், நிறைய ஹெல்ப் பண்ணான். அண்ணன் எனக்கு ஐடியாலாம் கொடுப்பான். அண்ணன் தங்கச்சி இந்த இடத்துல இவ்வளோ அழகாக நீ இது பண்ணி எங்கேயோ போயிட்டா தம்பி. அண்ணன் என்னென்ன ஒன்றக்களவுக்கு நான் வர முடியுமாண்ணே, நீ கோடீஸ்வரனே. இல்லை தங்கச்சி நீ சூப்பராக அழகாக வீடு அருமையாக. அது மாதிரி நான் நீட்டாக எனக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும்போதுமே எங்கள் அண்ணன் பசங்கள் எங்கள் அண்ணன் பையன் லாட்ஸ் எல்லாம் சின்ன வயசுலேயே சும்மா ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு மைக்கை வச்சுட்டு சும்மா அந்த மாதிரி இப்படி பண்ணி நம்ம கேஷ்யூ ப்ளே பண்ணுற மாதிரி பண்ணுவான். அப்புறம் அப்படி ரேக்கெல்லாம் களைச்சி போட்டுருவான். ரொம்ப சேட்டை பண்ணுவானுங்க எங்கள் அண்ணன் பசங்க எல்லாருமே. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ரொம்ப எங்கள் அண்ணி அருமையான அண்ணி, அமைதியான அண்ணி. ஒரு நாள் அண்ணி கோவப்பட மாட்டாங்க, பிள்ளைங்களை திட்டவே மாட்டாங்க. அப்படி பண்ணுறாங்களே என்னன்ட்டு திட்டவே மாட்டாங்க. நான் நீட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ வீடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, புதுசாக டைரக்ஷன் மாற்றிக்கிட்டே இருப்பேன். அது எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சி குக் பண்ணுவான் நல்லா. அப்புறம் எங்கள் சித்தி பொண்ணு, எங்கள் சித்தி பையன் அண்ணன் டேனி, நாங்களாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதான் அந்த நைட் வாட்ச்மேன் வரும்போது சொல்லுவான், இந்த வீட்டுக்கு வாட்ச்மேனே வேண்டாமே, இந்த வீட்டில் பாரு 1 மணி வரைக்கும் கேன்னு சிரிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு பயங்கர என்ஜாய் பண்ண நல்லா ஜாலியாக இருப்போம். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லி ரொம்ப சிரிப்போம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அண்ணன் வந்து ரொம்ப நல்லா எங்களை அன்பாக வச்சுருந்தா எங்கள் அண்ணன். எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது கூட, எனக்கும் என்னுடைய வீட்டுக்காரர் 98 இறந்தாங்க அவங்க. ஆனால் கடவுள் கிருபையால் எனக்கு ஆண்டவர் ஒரு ஆசிரியர் பணியை கொடுத்தாங்க. அப்புறம் நான் ரொம்ப அழுது எனக்கு தெரியல எனக்கு எப்படின்ட்டு. ஏன்னா அப்படி சப்போர்ட்டு அண்ணன் பசங்க எல்லாம் எங்கள் லார்ட்ஸன் காட்ஸன் எல்லாருமே எங்கள் அண்ணன் பிள்ளைங்க அண்ணனுங்க, எனக்கு நல்ல அண்ணனுங்க, எல்லோரும் நல்லா அஃபெக்ஷனான அண்ணனுங்க. இனி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால எனக்கு வந்து இந்த துக்கம் வந்து இனி வந்து ரொம்ப. ஆனால் என்கிட்ட தான் சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன். எங்கள் ஸ்கூல்லலாம் கேட்பாங்க, எப்படி இப்படி ஹாப்பியாக ஹஸ்பண்ட் இல்லையா உனக்கு, உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையா அப்படிம்பாங்க. அப்போ நான் சொல்வேன், எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட். எனக்கு எங்கள் அண்ணனுங்க, என் அண்ணன் பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. அது லார்ட்ஸனை நான் தான் ரொம்ப வளர்த்தது. லார்ட்ஸன் வந்து நான் வந்து தூக்கி வளர்த்தது. காட்சன் எல்லாரையுமே கிங்கு எல்லாருமே. ஆனால் அவன் வந்து ரொம்ப பாசமாக இருப்பான். என்னை அந்த இறந்த சமயத்தில் கூட எனக்கு ரொம்ப அவனை வந்து என்னை அரவணைச்சி இது பண்ணது. அதனால் எனக்கு இந்த துக்கம். அப்போ நான் இன்னொன்று சொல்வேன், சரி எங்கள் வீட்டுக்காரர் முந்திட்டாரு, நம்ம போகிறோம்,
பரலோகத்துக்கு ஒரு நாள் போக போகிறோம். அவங்க ஃபஸ்ட்டு போயிட்டாங்க, நம்ம செகண்ட் போக போகிறோம். எல்லாருக்குமே பிறப்பு என்றால் இறப்பொண்டு உண்டு. அது யாரும் கிடையாது, நான் முந்திட்டோம் பிந்திட்டோன்னு கிடையவே கிடையாது அப்படின்னு நினச்சி ஸ்கூலில் எல்லார்ட்டையும் சொல்லுவேன். ஸ்கூலில் எல்லோரும் பரவாயில்ல லின்சி, நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே. அப்போ நேற்று கூட எங்கள் டீச்சர்லாம் வந்துட்டு, ஏய் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பக்கத்தில் இருக்கிறனால தான் நீ வந்து உன் ஹஸ்பண்ட்லாம் கூட இவ்வளோ ஹாப்பியாக இருக்கல நீ அப்படிம்பாங்க. உண்மை தான், அது உண்மை. ஏன்னா எனக்கு வந்து என் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட். எனக்கு கர்த்தர் கிருபையால் இன்னும் நிறையா சொல்லலாம் அண்ணனை பற்றி. டைம் ஃபிக்ஸ் பண்ணனால எனக்கே பயம். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு மைக் பிடிச்சே பேசுகிறேன். நான் ஸ்கூலில் ஒரு நாளும் ப்ரேயர் கண்டக்ட் பண்ணவே மாட்டேன். நான் ப்ரேயருக்கு எல்லாமே நான் தான் மைக் செட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவேன். ஏய் ஏதாவது ஒன்று சொல்லிடி அப்படின்பா. ஐயோ எனக்கு பயம் அப்படிமே. ஆனால் கடவுள்கிட்ட ப்ரே பண்ண எஸ்பா. அதனால் எதுவுமே சாட்சி சொல்றதுக்கும் பயம்தான். ஃபர்ஸ்ட் ரிட்டையர்ட் ஆகி 61 வயசு ஆச்சு, 62 வயசு. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மைக் படித்து இவ்வளோ போல்டாக நான் ப்ரே பண்ண எஸ்பா. எங்கள் அண்ணன் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பலன் கொடுங்க ஆண்டவரே. பயப்படக்கூடாது, அழக்கூடாது. சின்ன வயசில் எங்கள் அண்ணன் 2 பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுது. அப்போது நைட்டு நல்லா மிட் நைட்டில் நானும் என் தங்கச்சிலாம் தூங்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வந்தாங்க. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, நம்ம வீட்டோட குடும்ப விளக்கு அண்ணன், அவன் செத்துட்டான்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து செத்துடணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நல்லா ப்ரே பண்ணுங்க, நம்ம ஏசப்பா வந்து நம்ம உங்கள் அண்ணனை காப்பாற்றணும். அண்ணன் எல்லாம் நம்ம உலகத்தை அப்படி தான் எங்கள் வீட்டில் முதல்ல இருந்தது. ஞான்தாஸ் இல்லைன்னா நமக்கு குடும்பமே வாழ்க்கை கிடையாது. உண்மையில் அந்த மாதிரி எங்கள் குடும்பத்தை நல்லா ஒரு முன்னுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டேன். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி எங்கள் ஃபேமிலி நல்ல பிளெஸ்ஸிங்காக இருக்குதுன்னா, நாங்கள் எங்கள் அண்ணனுமே ஆரம்பத்துலேருந்தே நல்லா காணிக்க கொடுப்பான். தசம் பாகம் அதை வந்து 10 ரூபான்னா கூட எங்கள் அம்மா 1 ரூபா கொடுக்க சொல்லுவாங்க, எடுத்து கொடுக்கணுமா அப்படிம்பாங்க. அது ஒரு சாட்சி தான் சொல்லிட்டேன்.